நண்பர்களே, என் கையில் இருக்கிறது ரெட்னியான் கப்பி. நம்ம இந்த வாரம் ரெட்னியான் கப்பி வாங்கியிருக்கோம். இந்த வாரம் இதுதான் ஆஃபர் போட போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம போன வாரம் ஆர்டர் போட்ட ரெட்னியான் கப்பி இந்த வாரம் தான் நம்ம கைக்கு வந்துருந்துச்சு. கவரில் பார்க்குறதுக்கே நல்லா பெரிய சைஸாக கலராக இருக்குது. யாரும் பிளாக் கலரில் ரெட் கலரில் கப்பி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெட்னியான் கப்பி வாங்கி வளர்க்கலாம். சரி, இதுக்கு நம்ம டப் செட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச தண்ணி. நம்ம எப்பயுமே கப்பி ஆர்டர் போட்டாச்சுன்னா அன்றைக்குங்கே தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். எப்பயுமே 3 நாளில் 4 நாளில் கப்பி வந்துடும். ஆனால் இந்த வாட்டி தான் ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி வாங்க, இதில் நம்ம கேரி பேக்கோட வாட்டர் டெம்பரேச்சர் லெவல் ஆகுறதுக்காண்டி கேரி பேக்கோட ஒரு அரை மணி நேரம் இதில் போட்டு வச்சுருப்போம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். அரை மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி ஃபிஷ்ஷை அவுத்து விடலாம். எப்பயுமே நம்மகிட்ட ஃபிஷ் வாங்கிட்டு போனாலும் சரி, இல்லை வெளியே இருந்து எந்த ஃபிஷ்ஷு வாங்கினாலும் சரி, இந்த டெம்பரேச்சர் லெவல் பண்ணுற ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் அவுத்து விடுங்க. ஏன்னா நீங்கள் சடனாக ஃபிஷ் அவுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்கிட்டு போகிற கவரில் இருக்க வாட்டர் டெம்பரேச்சர் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க வாட்டர் டெம்பரேச்சர் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சடனாக ஃபிஷ்ஷை விட்டிங்கன்னா இறக்குறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி வாட்டர் டெம்பரேச்சர் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபிஷ்ஷை அவுத்து விடுங்க. இப்போ ஃபிஷ்ஷை விட்டதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. டப்பே இப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஃபிஷ்ஷை இப்படி அவுத்து விடுங்க. நண்பர்களே, ஃபிஷ்ஷை கிளாஸ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நண்பர்களே, ஃபிஷ்ஷை கிளாஸ் டேங்கில் போட்டதுக்கப்புறம் எப்படி வியூ ஆகுதுன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ எடுத்தப்போ ஃபிஷ்ஷு நமக்கு அப்போ தான் வந்துருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கலர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நல்லா கலராக இருக்குது. கிளாஸ் டேங்கில் போட்டதுக்கப்புறம் தான் நல்லா வியூ ஆகுது. ஓகே நண்பர்களே, இதோட ஆஃபர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன மாதம் ஒரு ரெட்னியான் கப்பி பீஸ் 60 ரூபா ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருந்தோம். இந்த வாட்டி ஆஃபரில் வந்திருக்கனால ஒரு பீஸ் 35 ரூபா தான். மொத்தமே நம்மகிட்ட 20 பீஸ் தான் வந்திருக்குது. அதனால் லோக்கலில் வத்திராப்பில் இருக்கவங்க டைரெக்டாக வீட்டிலே வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த வாரத்தில் நம்ம ஒவ்வொரு கப்பி ஆஃபர் போடுவோம். அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஆஃபர் கப்பிக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்லுக்கு வரும். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு ஆஃபர் கப்பி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.